சண்டே நிலவரங்கள் எப்படி போகுது? பரவாயில்ல, எல்லாம் பரவாயில்ல, போய்ட்டு நார்மலா போகுதா? விலையெல்லாம் கூட என்னவா எல்லா மரக்கள்லயும் ₹100 கூட. ₹100 கூட வெள்ளாடுலமா? இல்ல, எல்லா மரக்களையும் ₹100 கூட. என்னது ஆனா அப்படி அங்க மரக்கள் ரெண்டு குடல் அடிக்கிற மரக்கள் ரெண்டு குடல் அடிக்கிற செய்யறேன். 10 மூடை வாரத்துல 5 மூடை இறைக்கலாம். கரண்ட் இல்லைன்னு சொல்லி ₹100 கூட்டி வைக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியாது. ஆனா ₹100 இவங்க எல்லாம் கூட்டி வைக்கிறாங்க. அவ்வளவு லாபம் வச்சாரு. ஏன்னு சொன்னா அங்க ₹500 இங்க ₹700 விற்பாங்க. அப்ப இன்றைக்கு கரண்ட் அங்க ₹550 சந்தையில. என்ன கரெக்ட் கரெக்டா? உங்களுக்கு ₹550, நேற்று ₹450. நேற்று 450. என்ன பிரச்சனை? இப்ப அங்கிருந்து கரண்ட் அஞ்சு குறை ஏற்றுறாங்க. அங்க இப்ப 300 கரண்ட்னா குறை ஏற்றி கொஞ்சம் கூட அடிக்கிறாங்களோ அதுக்கு தெரியாது. அப்படியா? இப்ப 50 மூடை ஏற்றுற இடத்துல 10 மூடை ஏற்றி போட்டு அந்த காசை இதுல எடுக்கிறாங்க. 10 மூடை காசை இதுல எடுக்கிறாங்க. அப்படியா? ஐயாயிரம் பேர் அருள் அருள் அருளா அருள் அருள் அருளா? எத்தனை வருஷம் செய்யறீங்க நீங்க? ஒரு 25 வருஷம். 25 வருஷமா? ஒரே இடத்துல? ஒரே இடத்துல. அந்த 25 வருஷம் நாங்க இங்க வந்து இந்த பில்டிங் வந்து கச்சராமிக் மார்க்கெட் மாதிரி. என்னையா யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் எல்லா மார்க்கெட்டும் பார்க்க இந்த மார்க்கெட் வந்து ஒரு உதவாத மார்க்கெட். ஏனையா எல்லாம் ஒரு குப்பையா அரசாங்கம் வந்து திரும்பி பார்க்கறதா இருக்கு. என்னோட இந்த 25 வருஷம் எங்களோட ஒவ்வொரு நாளும் காசை கொடுத்து போடு இந்த பில்டிங்கை திருப்பி போக மாட்டேன். 25 வருஷத்துக்கு மேல பெயிண்ட் அடிக்கவே இல்லை. 25 வருஷத்துக்கு மேல இந்த பெயிண்ட் அடிச்ச காலத்துல திருப்பி அடிக்கவும் இல்லை. இந்த வல்புல பாருங்களா, அரைப்புற வல்பு வேண்டாம். கடைசியா எந்த நாட்டுல அந்த வல்பு எல்லாமே போட்டுருக்காங்க. இந்த குப்பையில பாருங்க எப்படியோ 8 மணிக்கு கூட்டி நாங்க ஓட்டு போட்டு அப்படியே வராது. கூட்டுறேன் மாநகர 6 மணிக்கு கூட்டா திருப்பி கூட்ட மாட்டாங்க. 6 மணிக்கு கூட்டி அழுனா திருப்பி கூட்ட மாட்டாங்க. அப்ப இனி அடுத்த நாள் முடியா 6 மணி தான் கூடுவாங்களா? இல்ல 6 மணிக்கு எல்லாம் வேற 6 மணிக்கு ஒன்றும் இல்லை. சுப்பேசன் ஒன்றும் இல்லை. இதை மாநகரம் திரும்பி பார்த்து இல்லை. அவங்க வரைக்கும் சந்தை மாநகர வாரம்னு சொன்னா 110 கொண்டாந்து தெரியணும். அவன் வரைக்கு ஆனா இங்க சுகாதார பகுதியில் வேற ஏதோ ஒரு பார்த்தவங்களுக்கு தெரியுது. இருக்கு பாருங்க, இந்த காணொலி பாருங்க. காலம் 6 மணிக்கு போயிட்டு வந்து அப்புறம் வேலை செய்யறது பாருங்க. உறவுகளை காணொலி பாருங்க. குப்பையா இருக்கு பாருங்க. படிய பாருங்க என்ன மேல பிஏஜி மாறைய பாருங்க. படிகளை பாருங்க, குப்பையா இருக்கு பாருங்க. பெரிய பெரிய மட்டங்களா நீங்களா இதையோ இடத்துல கொண்டு இதுக்கு நடவடிக்கை சின்ன கடையில் எடுக்குமானா உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்றோம். யூடியூப்கார நேசமணி உலகத்தின் சார்பா உலகம் கேட்டுக்கொள்றேன். வரையா சொல்லுங்க. என்னுடைய மார்க்கெட் சின்ன கடை மார்க்கெட் வந்து குருநார்ல வந்து சின்ன கடை ஒரு மார்க்கெட் நடந்தது. இந்த மார்க்கெட்டை யாரும் மாநகரசபா நடத்துறோம். மாநகரசபா நடத்துறவங்க சேருங்க. மற்றபடிக்கு ஒரு நடவடிக்கையும் இல்லை. இது 40 வருஷத்துக்கு மேல இந்த மார்க்கெட்டை போய் ஆலையை விட்டாங்க. ஆலையை விட்டாங்க. ஆனா சில இங்க புத்தி எடுக்கிறாங்களும் ஒரு சீரண்டு இல்லை. காசை வேணாம போறோம். சம்பளத்தை பண்ணிங்கன்னா அவங்க போறாங்க. புத்தக காசு ஒரு நாள் ₹20 அந்த ₹20 போயிடறாங்க. திருப்பி காய்ச்சி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது புக்கு கம்மியோ கண்டிப்பா போகப்பட்டோம். அந்த நடவடிக்கை அவங்க எடுக்கிறதே இல்லை. என்ன எல்லாம் செய்வோம் ஒவ்வொருத்தரும் வருவாங்க. எம்பி வேலை ஆனா வந்து சொல்லிட்டு போற உண்டு. எத்தனை எம்பி வேலை அங்க சேர்த்து விட்டது போட்டு நீங்களா இங்க வந்து நீங்க பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு என்ன செய்வாங்க போறது ஓட்டுக்கு செய்வாங்க. ஆனா இந்த விதமான இதுவுமே இல்லை. இப்ப கூட 5 மில்லியனுக்கு இந்த மார்க்கெட் பஸ் தான் செய்யலாம். சும்மா மீன் மார்க்கெட் செய்யலாம். அந்த வரிப்பு போட்டுதான் தொங்கு கூட்டி ஒரு 5 நாளும் இல்லை. கூட்டுல ஜிபிலே தொங்கு. அப்ப வேலை ஒழுங்கு இல்லை செய்யறாங்க. அந்த போட்ட ஜிபிளேட் வந்து கலந்து தொங்கு.
அப்போ அதை கூட வேலை செய்ய போறது நான் சேர்த்து நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு முறை இல்லை உங்களை கதவு கேட்டு இல்லை கேட்டு நாங்க மாநகர பேரை நடத்தி கொண்டுறாங்க ஒரு ரெண்டுமே இல்லை. எல்லாரும் இங்க பேட்டி எடுக்கிறோம். ஆனா இதுக்கு நடவடிக்கை இல்லை. போன முறை பேட்டி கொடுத்தா போல அந்த பேட்டி வெளிவிடல. ஏன்னு சொன்னா வெளியிடல. அந்த பேட்டிக்காக தான் கொஞ்சம் வேலை செய்யிருக்காங்க. மீன் மார்க்கெட்டை மட்டும் நாங்க கொஞ்சம் வேலை செய்யணும்னு சொல்லி அதையும் இப்ப 2 மாதமா போச்சு. அந்த உடைச்சு போட்டு அந்த சின்ன லைட்டையும் போட்டு இதையும் போட்டு செய்திருக்காங்க. என்னன்னு நாங்களுக்கு காசு 1 கோடி 10 லட்சம் ரூபாய்க்கு இந்த எடுத்துட்டாங்க. இங்க ஜாகரம் எடுத்து அந்த சந்தையை நாங்க எடுத்துட்டு பேர் தான் எங்கள்கிட்ட காசு பண்ணிட்டு போயிடும். அந்த சந்தை எப்படி போனா அவருக்கு அக்கறையே இல்லை. இங்க குப்பை கிடக்கு நீட்டாவோட செய்யணும். சந்தை எடுத்து ஒழுங்கா இருக்கும் நீட்டா இல்லை. வந்தவன் காசு பண்ணிட்டு போறவன் தான் இங்க அடிக்க வந்தவன். வேற இது ஒருத்தருமே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. ஆனா சரியா போட்டி கொடுத்து எங்களும் சரியா சீரி கொண்டு வந்த சந்தை ஒரு மார்க்கெட்டை பார்க்க ஒரு நீங்களும் எல்லாருமே சேர்ந்து ஐயா கொடுக்காம அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாங்களே இல்லை. என்ன விருப்பம் செய்ய இல்லாட்டி போங்க நினைக்கிறான். சந்தைக்கு நான் காசு சந்தைக்கு எவ்வளவு முடியாது அந்த ஒரு நடவடிக்கை முறையில இருக்கிறோம். நாங்க சீர்படுத்திட்டாங்க சீர்படுத்துறேன். குற்றவாளிகள் கவனம் எடுக்கும். தண்ணி வரையில சந்தை செய்யறாங்க பாக்குறேன். வந்தன காசு நாங்க ரோட்டு வழியில வச்சு வியாபாரம் செய்யறோம். அப்ப பிஎஸ் வேற இங்க வந்தோம். பிஎஸ் வேற ரோட் மழை வியாபாரம் சிரமத்தை பண்ணி இருக்கோம் சொன்னா அதை பற்றி அக்கறை இல்லை அவருக்கு. இந்த பிஎஸ் இங்க நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை. 100 மீட்டருக்குள்ள இந்த வியாபாரம் செய்யலாம். அரகரை வித்தியால முடியாது தேங்காய் விற்பாங்க. அப்ப நாங்க தேங்காய் வித்தியில உள்ள குழந்தை நாங்க சொன்னா அவையில்ட பண்ண என்ன செய்யணும். நீங்க வெளியில வச்சு இல்லைங்க பிஹெச்சி எத்தனை முறை வந்து சொல்லி போட்டு பேசாம போயிட்டாங்க. அவங்களுக்கு இதுல நடவடிக்கை எடுக்கலாம். அரசாங்கமே நடவடிக்கை எடுக்காத போது நாங்க என்ன செய்யறது. அப்ப நாங்க இதுக்கு நடவடிக்கை நீங்க நடவடிக்கை சொல்லுவோம். இந்த பேட்டிக்கு மூலம் நீங்க நடவடிக்கை எடுக்கிறோம். ஓகே நாளைக்கு இதை போடுறேனையா போட்டு அவங்க மேலிடத்துல பந்தாச்சாரிகளையா நான் போடுறத போடுவேன். இல்ல கட்டாயம் 15 தேவை. ஆனா இதுக்கு நடவடிக்கை ஒன்று படிக்கிறது. எங்களை தமிழரை சேர்க்காட்டாலும் தமிழத்தை கொடுத்தேன். தமிழரை சேர்க்காட்டாலும் தமிழத்தை கொள்ளையா போச்சு. தாங்கப்படி ஒன்றும் பேசணும் இல்லை. தமிழர் இப்படி இருக்கிறாங்க காரணம் போற ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதான் இல்ல சீர்படுத்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கு. சந்தையை பார்க்க எத்தனையோ மார்க்கெட்டும் நல்லா இருக்கு. ஆனா சின்ன கடை குருநூரை பொறுத்த மட்டும் கழிச்சு வச்சாவே வச்சிருக்காங்க சந்தை. என்னது அப்படியா நாங்க எவ்வளவு நடவடிக்கை எடுத்து செய்யறாங்க இல்ல என்னடா நாங்க வாரம் நாங்க செய்யறோம். அண்டு போற 2 பேரும் வந்தோம். லைட் போட்டு தரோம், இந்த கடைக்கு கதவு போட்டு தரோம் அண்டு சொன்னா இல்ல நாங்க செய்தாரோம்னு சொல்லியிருந்தோம். நடவடிக்கை எடுத்ததே இல்லை. சனம் வந்து மூக்க பத்தி கொண்டு போகுது. கேன பாருங்க கழுவு ஒண்ணுமே இல்லை. இந்த குப்பை பட்ஜெட்ல அப்படிங்கிறது. ஆனா சனம் பிறகு மூக்க பத்தி. ஆனா அரசாங்க உத்தியோகத்தரும் என்ன விலைக்கு என்ன நிறுவனம் மூக்க பத்தி கொண்டு வரணும். அவை பிறகு மூக்க பத்தி சந்தை நடத்துவார். அதான் சுகாதார உத்தியோகத்தரே மூக்க பத்தி கொண்டு வரையுங்க. மக்கள் என்ன செய்வோம் உங்களை பார்த்து சொல்லியா சும்மா மாறாக மாசு போட்டு சந்தை மனத்துல அக்கா திரும்பி அக்கா மனத்துக்காக மாசு போட்டு இங்க நடைமுறை கொண்டு வரோம். தமிழர் ஏமாத்தி கொண்டுட்டாங்க. இப்ப எங்களுக்கு அதை செய்யறோம் நடத்தி கொண்டு வராங்க. இதுக்கு இந்த நடவடிக்கை கொண்டு செய்யாமலும் எடுக்கிறதே இல்லை. பாருங்களே சஞ்சல பாருங்களே சந்தைகள் பெரிய மட்டமாகிய ஜனாதிபதியோ ஆரென்றாலும் இதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கும் பண்ணாம். உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள். சின்ன கடை சந்தை பாருங்க உறவுகளே. குப்பையில பாருங்க. உறவுகளை பாருங்க. சஞ்சல பாருங்க உறவுகளே. அரியந்த மாதிரி இருக்கு. இது இருக்கிறவங்களே பாருங்க. பொங்காமின 450 மரவங்க 250 ரூபா. பீட்ரூட்
பீட்ரூட் 1000 கிலோ. மற்ற போஞ்சி போஞ்சி 800. 800 கரெக்டு கரெக்டுமா 700 கிலோ. 700 கிலோ. 700. போவா கோவா 400. தக்காளி தக்காளி வந்து 600. 600 கத்திரிக்காய் கத்திரிக்காய் 800 கிலோவா மற்ற இது பச்சை மிளகா 1600. 1600 மற்ற கருமிளகா 2000 வெண்டிக்காய் வட்டிக்காய் 400. பூசணிக்காய் பூசணிக்காய் 180. இதுக்கு என்ன வேறு தெக்கரிக்காய் செக்கரிக்காய் என்ன வேலை தெக்கரிக்காய் கிலோ 250. மற்ற இதுக்கு என்ன இதுக்கு நெய்துக்காய் நீதுக்காய் 350. மற்ற உருளைக்கிழங்கு 220. வெங்காயம் 260. வாழைக்காய் வாழைக்காய் 200. 200 மற்ற இது இதுக்கு என்ன முள்ளங்கி 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 300 கிலோ. 300 கிலோவா தேசிக்காய் தேசிக்காய் கிலோ 800. புடலங்காய் புடலங்காய் கிலோ 400. லீக்ஸு லீக்ஸும் 700 கிலோ. கிலோவா மற்ற இதுக்கு என்ன வேறு கருணக்கிழங்கு கிலோ 300. 300 மற்ற இது பொன்னாங்கண்ணி 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 120. 100 கிலோவா உண்டு கோவாயில கோவால 60. கீரை கீரை 160. 160 இஞ்சி என்ன இஞ்சி 100 கிராம் 100 கிராம் 100 ரூபாய்க்கு கிலோ தான் கொஞ்சம் வச்சுக்கிறேன். பூ இது கிலோ 800. கிலோ 800 மற்ற இது புளி 800 கிலோ. கிலோவா மற்ற மிளகா பாய் 70. உள்ளி உள்ளி வந்து 450 கிலோ. கிலோவா மற்ற மற்ற உப்பு பாய் 150. இது 150. இது 110 ரூபா. எது 150 இது 150. இது 110. 110 அன்னையத்து வருஷம் வச்சுருங்க 25 வருஷம். 25 வருஷம். 25 வருஷமா என்ன ஒரே இடத்துல இது அண்ணன் பேர் ரூவன். சொந்தம் ஞான சொந்தம் போட்டா கொண்டாந்து இப்படி வருவாங்க. சரி அண்ணா ஓகே நன்றி அண்ணா. சரி நன்றி நன்றி அண்ணன் பேர் வரதண்ணா. உங்க எத்தனை வருஷமா செய்யறீங்க? இது மச்சான் நடத்துற கடை என்ன இப்ப நான் அவரு பிழைப்ப நான் 2 வருஷமா நடத்திக்கிறேன். 2 வருஷம் என்ன நிலவரம்? 2 வருஷத்துக்கு முன்கூட நிலப்பாடுல பாத்தீங்கன்னா தேங்காய் நல்ல சீப்பா போய் கொண்டு இப்ப அது இந்த டபுள் மடங்குல தேங்காய் கிலோவாசியில் ஆகி கொண்டிருக்கு. அப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா நாங்க இப்ப 250 280 அப்படி போன விலைகள் இப்ப ஒரு இந்த என்னன்னு சொல்றோம் 3 மாதமா தேங்காய் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு விலை. காத்துக்கால் கொஞ்சம் விலைகள் வந்து இப்ப குறைஞ்சிருக்கு. அப்ப எங்களுக்கு விலை குறைஞ்ச உடனே அதுல விக்கிற வீதம் வந்து குறைஞ்சிருக்கு. வியாபாரிகள் வெளியால வச்சு வித்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அதுகள் வந்து வித்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க சந்தைக்குள்ள வழியில நீங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவை 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல நிலையை கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்கணும். அது எவ்வளவுக்கு சாத்தியமாக மட்டும் பொறுத்து தான் பார்க்கணும். அப்ப எங்களுக்கு இப்ப தேங்காய் விற்கிறது சரியா குறைவு. என்னன்னு சொல்றேன்டா இப்ப நாங்க ஒரு நாளைக்கு 200 தேங்காய் விற்க மாட்டோம். இப்ப 50 தேங்காய் விற்கிறதே சரியான கஷ்டமா இருக்கு. விலைவாசி குறைஞ்ச உடனே வியாபாரிகள் வந்து வெளியால ரோட்டுல வச்சு விற்க வலிக்கிட்டாங்க. வாகனங்கள்ல கொண்டு வீடுகள்ல கொடுக்குறாங்க. அப்ப ஒண்ணுமே செய்யறாங்க. அதை நிவர்த்தி செய்யறதுக்கு நாங்கள் யாரோட கைகோணம் பண்ண தெரியாம நிக்கிறோம். மாநகரத்தோட காய்ச்சிக்கிறோம். அவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு நல்ல முடிவோட்டு தர்றான்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப அதோட இப்ப அந்த ஒரு நம்பிக்கையோட நாங்க அந்த தொடர்ந்து வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கோம். இன்னமும் நல்ல முடிவு வருஷம் பிறந்து வேற நாட்கள்ல மடியா நடக்கல. அடுத்த கிழமையில சரியா வருமானு நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் தேங்காய் விலை எல்லாம் குறைஞ்சிருக்கேன். என்ன விலை போகுதுங்க? தேங்காய் சாதாரணமான பெரிய தேங்காய் ஒன்றா 160 150 ரூபாய்க்கு பண்ண கிலோ கணக்கா கொடுக்குறீங்க? கிலோ வந்துன்னா மருதனாம்படம்
சுண்ணாம்பத்துல கிலோ போய்கொண்டிருக்கு பண்டத்து அந்த மாதிரி கிலோ கணக்கான வலியாமத்துல கிலோவா போய்கொண்டிருக்கு தென்மராட்சிகளை நாங்க தேங்காய் கொடியாமத்துல எடுக்கிறபடியா அங்க வந்து காய் உருப்படி கணக்கு தான் போய்கொண்டிருக்கு இந்த 160 ரூபாய் விற்கிறோம் 160 ரூபாய் போயிட்டு இதோட பெரிய தேங்காய் சொல்ல இந்த இருக்கலாம் 200 180 என்னால 200 180 இப்ப 200 180 ஆமா அந்த மாதிரி போய் வந்தது. இப்ப இதை விட பெரிய தேங்காய்னா நல்ல 200 ரூபாய் போகணும். நல்ல பெரிய தேங்காய் இப்ப கிலோக்கு பார்த்தா 1 கிலோக்கு மேலே இருக்கிற தேங்காய்னா 200 ரூபாய் கொடுக்குறோம்ல. அப்ப இப்ப அவையில் சந்தோஷமா ஓடி கொண்டிருக்கிற மக்களும் தேங்காய் விலை குறைஞ்சதால இப்ப இந்த நிலைமை இவ்வளவுக்கு நீடிக்க பண்றது தெரியாது. ஓகே சரி ஓகே நன்றி ஓகே அண்ணா வணக்கம். மற்ற வாழைப்பழம் இங்க இதுல 100 கிலோ இதர 100 மற்றது கப்பல் கப்பல் 250 மற்ற சுதந்திரம் இல்லையா யானை 100 ஓகே சீனிக்காய் 140 என்னவா 140 சீனிக்காய் சீனிக்காய் 140 யானை 100 கப்பல் 250 இதர 100 200 ஐயாவுக்கு உபயோகத்துல பயணத்தை ஒரே இடத்துல என்ன பேர் ஐயாவுக்கு கணேஷ் கணேசா